பிக் பாஸ்லேருந்து ஜோவிகா இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிரதீப் ஆட்கள்லாம் என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதாபத்தில் ஜோவிகாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஆனாலும் ஜோவிகா இருட்டாகி வெளியே வந்துட்டாங்க. ஜோவிகா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சரவண விக்ரமன் யார் யாரெல்லாம் வெளியே வந்தாங்களோ அந்த புள்ளி கேங்கெல்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாமே நேரடியாக போயிருந்தீங்கன்னா ஜோவியா போய் சந்திக்கிறது, வனிதா விஜயகுமாரை போய் சந்திக்கிறது இப்படின்னு தான் இருக்கிறாங்க. இவங்க வெளியே வந்தால் கூட திருந்த மாட்டாங்க போல இருக்குது. இந்த டீம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் செயல்படுது. அப்படிதான் இருக்கிறாங்க. வெளிய வந்துமே அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு செயல்பட போறாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா, பிரதீப்ப வந்து அவங்க தப்பான விதத்தில காட்டணும் அப்படிங்கிற முயற்சி மட்டும் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது வெளிப்படையா எல்லாத்துக்குமே தெரியுது. இருந்தாலும் பார்க்கலாமே என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாரி இருக்கு. பிரதீப் வந்து ரொம்ப அசால்ட்டா தான் இருக்கிறாப்புல. பிரதீப் அடிச்சாப்புல அப்படின்னு சொன்னப்ப வனிதா விஜயகுமார எல்லாருமே கன்னாபின்னான்னு திட்டி விட்டாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பூர்ணிமாவும் வெளிய வந்தோனே போய் ஜோவியாவ, வனிதா விஜயகுமார எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. இப்படி தொடர்ந்து இந்த புள்ளி கேங் வெளிய போயுமே வந்து ஒண்ணா சுத்துறத பார்க்கும்போது இது எங்கேயோ போய் சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள்.